இருந்தாலும் சரி, தேவன் தம்மில் அன்பு கூறவர்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். சகல பாவங்களை நீக்கி அவர் ரத்தத்தினால நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். ஒரு விமர்சனம் இல்லையே இதுவரைக்கும் என்று சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை காணப்போகிறீர்கள். ஒரு புதிய சமாதானத்தை காணப்போகிறீர்கள். உங்க சரீரத்தில் ஒரு புதிய சுகத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை காணப்போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் தம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வைத்திருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை என்று சொல்லுகிறார். நீங்கள் ஆண்டவர் மேல அன்பு வைத்தால் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் கண்கள் காணாத ஆசீர்வாதத்தை தருவேன். யாரும் சொல்லாத உங்கள் காதுகளிலே கேட்காத ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த நல்ல சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவனுடைய வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், அவன் இதயத்தின் கதவை திறந்து கொடுப்பான் என்று சொன்னால் நான் அவனுக்குள்ளே பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே எந்த கடவுளும் சொல்ல முடியாத ஒரு கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் இதயத்துக்குள்ளே வருகிறேன், உன்னை நான் நேசித்தபடினால உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த நல்ல சமயத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.